இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது எபிரேயர் 11வது அதிகாரம், ஹீப்ரூஸ் 11th சாப்டர், verses 23 onwards, 23வது வசனத்திலிருந்து. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, விசுவாசம் என்பது எங்களுடைய செயலில் வெளிப்பட வேண்டும். விசுவாச வீரர்களை குறித்து அவர்கள் வாழ்க்கையில் விசுவாசத்திலே எப்படி செயல்பட்டார்கள் என்பதை திரும்ப திரும்ப ஆண்டவரே எங்களோடு நீர் பேசி வருவதற்காக ஸ்தோத்திரம். சரித்திரத்தின் அடிப்படையில் ஆண்டவரே, வேத புத்தகத்தில் நாங்கள் பார்க்கிற பரிசுத்தவான்கள் சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் விசுவாசத்தினால் செயல்பட்டதினால் ஒரு உயர்ந்த மனிதர்களாக இன்றும் எங்களுக்கு சாட்சியாக அவர்களுடைய ஜீவியம் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு பேசும் கர்த்தாவே, பேசும். எங்களுக்கு விசுவாசம் வேண்டும் ஆண்டவரே. விசுவாசம் வர்த்திக்க வேண்டும். எங்கள் விசுவாசம் பலப்பட வேண்டும். கர்த்தாவே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் ஆண்டவரே, பலவிதமான சவால்களோடு வாழ்க்கையில் விசுவாசத்தினாலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அவ்வப்பொழுது அந்த விசுவாசம் ஆண்டவரே கடலின் அலையை போல ஆண்டவரே சங்கடப்படும் போது, அப்பா, தாறுமாறாக யோசனைகள் வரும்போது தேவன் எங்களோடு பேச வேண்டுமாறு விசுவாசத்தின் ஆண்டவரே முக்கியத்துவத்தை நாங்கள் மக்களின் வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்காட்டாக அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது எபிரேயர் 11வது அதிகாரம், வசனம் 23 கடந்த வாரத்தில் 22வது வசனத்தில் முக்கியமாய் யோசேப்புடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நாம் பார்த்தோம். ஆனால் நேரம் இல்லாதபடியினால் மிக சுருக்கமாக சொன்னேன். எனவே இன்று சற்று தெளிவாக அந்த 22வது வசனத்தின் நாம் தியானிக்க வேண்டிய பகுதியையும் பார்த்து தொடர்ந்து 23வது வசனத்திற்கு நாம் கடந்து செல்லலாம். 11வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது இது ஒரு கேரக்டர் ஸ்டடி, குரானலாஜிக்கல் ஆர்டர். சரித்திரத்தில் வருகிற பரிசுத்தவான்கள் விசுவாசத்தை எப்படி செயல்படுத்தினார்கள் என்பதை நாம் ஒரு படிப்படியாக சரித்திரத்தின் அடிப்படையில் வருகிற அதே ஒழுங்கின்படி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். 17 மக்களின் பெயர்களை இந்த இடத்துல தேவன் பதிவு செய்திருக்கிறார். ஆபேலை குறித்து பார்த்தோம், ஈனோக்கை குறித்து பார்த்தோம், நோவாவை குறித்து பார்த்தோம், 4வதாக ஆபிரகாமை குறித்து, 5வதாக ஐசக் ஈசாக்கை குறித்தும், 6வது யாக்கோபு ஜேக்கபை குறித்தும் பார்த்தோம். இந்த ஈசாக்கும் யாக்கோபும் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதிலே தங்கள் விசுவாசத்தை செயலில் வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை பார்த்தோம். எவ்வளவு அருமையான சத்தியம்! நம்முடைய பிள்ளைகளும் சிறியவர்களாக இருந்து பள்ளிக்கு போகிறார்களோ, இல்லை நம்முடைய பிள்ளைகள் காலேஜுக்கு போகும்போதோ, இல்லை வேலைகளுக்கு போகும்போதோ, இல்லை திருமணமாகி அவர்கள் குடும்பமாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதும் பெற்றோராகிய நாம் அவர்களை தினந்தோறும் காலையிலே ஆசீர்வதித்து பிதாவின் பாதுகாக்கும் கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற விசுவாசத்தின் பாடத்தை ஈசாக்கும் யாக்கோபும் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இதை நாம் செய்ய வேண்டும். நம் பிள்ளைகளை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். அடுத்து வருகிறதுல 22வது வசனத்தில் நாம் யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். இந்த இடங்களில் நாம் இப்பொழுது பார்க்கிற இந்த 7வது மனிதரான யோசேப்பு, இவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள். சாதாரண மனிதர்களை எடுத்து அசாதாரணமான மனிதர்களாக அவர்கள் இந்த விசுவாச பட்டியலில் வருவதற்கு காரணம் விசுவாசத்தை செயலில் வெளிப்படுத்தினார்கள். விசுவாசம் என்பது என்ன? இதன் முகவரியை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இங்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசமானது இது லிவிங் பை ஃபெய்த், விசுவாசத்தினால் ஜீவிக்கிற ஜீவியம். இந்த விசுவாசத்தை செயலில்
காட்டுகிற ஜீவியத்தில் யார் யார் எப்படி விசுவாசத்தை செயல்படுத்தி பெரிய காரியங்களை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை தான் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். விசுவாசம் என்று பார்க்கும்போது வேதாகமத்தில் ரட்சிக்கும் விசுவாசம் என்று ஒன்று உண்டு. அது எபேசியர் 2:8 இருக்கிறது. கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த், ஒரு வரங்கள், தேவனுடைய வரமாக விசுவாசம் கொடுக்கப்படுகிறது. அது 1 கொரிந்தியர் 12:9 இருக்கிறது. ஆனால் இந்த எபிரேயர் 11 நாம் பார்த்து கொண்டிருப்பது லிவிங் பை ஃபெய்த், ஜீவிக்கும் விசுவாசம். நான் ஜீவிப்பதற்கு எனக்கு விசுவாசம் தேவை. அந்த விசுவாசத்தை தான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். எனவே இந்த விசுவாசத்தை நான் பார்க்க வேண்டும் என்றால், இந்த விசுவாசத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்க்க வேண்டும் என்றால், எப்படி என்னுடைய ஐம்புலன்களை வைத்து சரீரத்தில் காரியங்களை அறிந்து கொள்கிறேனோ அது போலவே நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆவிக்குரிய கண்களில் எதை தேவனிடத்தில் கேட்டிருக்கிறேனோ அதை விசுவாசத்தில் பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். நடக்க போகிறது, இது நடக்க வேண்டும், இதற்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன், அதை என்னுடைய விசுவாச கண்களிலே நான் பார்க்க வேண்டும். விசுவாச கண்களிலே நான் பார்க்கும்போது அது என் இருதயத்தின் ஆழத்தில் பதிந்துவிடும். அது என் இருதயத்தில், விசுவாசத்தில் நான் பார்க்கும்போது அது என்ன செய்யும்? என்னுடைய ஜெபம் விசுவாசமுள்ள வார்த்தையாக வரும். ஜெபத்தோடு மட்டும் நின்று விடாது. தொடர்ந்து என் வாழ்க்கையில் நான் பேசுகிற வார்த்தையின் மூலமாக விசுவாசம் வெளிப்படுகிறது. எனவே ஆவிக்குரிய ரீதியில், ஆவிக்குரிய கண்களில் நான் எதை எதிர்நோக்குகிறோனோ அதை நான் பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் முதல் விசுவாசத்தின் ஆரம்பம் என்று பார்த்தோம். இது ஏற்கனவே பார்த்த குறிப்பு. அதை சுருக்கமாக சொல்லுகிறேன். இதை கவனத்தில் வைத்து கொண்டால்தான் தொடர்ந்து வருகிற விசுவாச பட்டியலில் வருகிற நபர்களை குறித்து நாம் வாசிக்கும் போது அவர்கள் சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் எப்படி விசுவாசத்தை பயன்படுத்தி, அவர் விசுவாசத்தை செயல்படுத்தி அசாதாரணமான மனிதர்களாக மாறினார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்போது இவங்க பார்க்கும்போது விசுவாசம் என்பது ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலே நான் பார்ப்பது என்று முதலாவது பார்த்தோம். ரெண்டாவது, விசுவாசம் என்பது செயலிலே காணப்பட வேண்டும். ஃபெய்த் இஸ் நாட் அன் எமோஷன், ஃபெய்த் இஸ் ஆக்ஷன். விசுவாசமானது செயலிலே காணப்பட வேண்டும். அதுதான் 11வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் ஏபெல் ஆஃபர்ட் அண்ட் 7வது வசனத்தில் நோவா கட்டினார். ஆபிரகாம் 8வது வசனத்தில் 11வது அதிகாரத்தில் ஆபிரகாம் வெண்ட், அவர் புறப்பட்டார். அப்படி என்றால் புறப்பட்டு சென்றார். இவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம எதை பார்க்கிறோம்? விசுவாசத்தின் செயலை பார்க்கிறோம். இப்போ நம்ம இன்று பார்க்க போகிறது யோசேப்பின் ஒரு பகுதி. நாம் விட்டு போன அந்த பகுதியில் 22வது வசனத்தில் நீங்கள் திருப்பி வாசிப்பீங்கன்னா 7வது நபராக யோசேப்பு இடம்பெறுகிறார். யோசேப்பை குறித்து இந்த இடத்துல ஒரே ஒரு வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 22வது வசனம் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்குது. இவர் பேசும்போது எப்படி யோசேப்பு தன்னை குறித்து பேசும்போது ஒரு மிகவும் ஒரு சிறந்த நபராக, ஒரு சூப்பர் மேனாக இவர் மாறுவதற்கு காரணம் என்னென்னா, 22வது வசனத்தில் ஒரே வசனத்தில் அவர் என்ன கேட்குறாருன்னா, தன்னுடைய எலும்புகளை என்ன செய்யணும்? மரிக்கும் தருவாயில் இருந்த யோசேப்பு, நீங்கள் இதை ஆதியாகமம் 50வது அதிகாரம், அந்த ஆதியாகமனின் கடைசி அதிகாரம் கடைசி பகுதியில் வாசித்து பார்த்திருப்பீர்கள். கடந்த முறையே நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் வாசித்திருப்பீங்க. அவர் மரிக்கும் தருவாயில் நிச்சயமாக ஒரு நாள் he is living in the present but he is
நோயிங் த ஃப்யூச்சர், வருங்காலத்தை குறித்த அறிவுடையவராக அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் இங்கேருந்து புறப்பட்டு போகும்போது என்னுடைய எலும்புகளை நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்றாங்க. அப்போ பாருங்கள், யோசேப்புடைய இருதயம், அவர் எங்கே இருந்தார்? எகிப்தில் தான் இருந்தார். ஆனால் அவருடைய இருதயம், அவருடைய ஆசை வாஞ்சை எல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நகரத்தில் தான் அவருடைய ஆசை முழுவதும் இருக்கிறது. இங்கே பாருங்கள், இவர் சிறிய வாலிப பிராயத்தில் இவர் வளரும்போது இவரை ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஆச்சரியமான எடுத்துக்காட்டாக வாலிபர்களுக்கு நாம் போதிக்க முடியும். எப்படி போதிக்கலாம்? இவருடைய இன்டெகிரிட்டி, அவருடைய உண்மை, அவருக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவில் அவருக்கு இருந்த அந்த உண்மை, எவ்வளவு தூரம் தேவனோடு நெருங்கி தேவனுக்கு உண்மை உள்ளவராக வாழ்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். ஆனால் என்ன நடக்குது? ஜெலசி, பொறாமை. அப்பாவுக்கு அவர் மேலே அதிகம் பிரியம், அவருக்காக ஒரு பலவர்ண அங்கேயே செஞ்சிருக்கிறாரும் போது ஒரு நேச்சுரலாக என்ன செய்து மற்றவர்களுக்கு அவர் மேலே ஒரு பொறாமை வருது. அதுக்கு மேலே அவர் ஒரு கனவு கண்டு அதையும் சொல்கிறாரு. இந்த பொறாமையில் நமக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு. இஸ்மலைட்ஸுக்கு அவர் என்ன செய்கிறாங்க? அவருடைய சகோதரர் விற்று போடுறாங்க. ஒரு அடிமையாக அவர் என்ன செய்கிறாரு? எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். ஆனால் இங்கே என்ன நடக்குது? அவங்க அப்பா கிட்ட போய் இந்த சகோதரர் அந்த பலவர்ண அங்கேயே எடுத்து அதை ரத்தத்தில் தோய்த்து, ஒரு மிருகத்தை அடித்து அந்த ரத்தத்தில் தோய்த்து தகப்பன்கிட்ட காட்டுறாங்க. அதனால் தகப்பனும் நினைச்சிட்றாரு அவருடைய சரித்திரம் முடிந்து விட்டது என்று. சகோதரர்களுக்கும் தெரியும் அவர் உயிரோடு இருக்கிறாரு. ஆனால் இனி என்ன நடக்காது? அவருடைய கனவு எதுவும் பலிக்காது, நம்ம எல்லாம் அவரை வணங்க போவதில்லை என்ற அந்த அவர்களுடைய பொறாமையினால் அவருடைய சரித்திரத்தை முடித்து விட்டோம் என்று மனிதராகிய சகோதரர்கள் நினைக்கிறார்கள். தந்தையும் அதை நம்பி நினைக்கிறார். ஆனால் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, God has not done with you ஜோசப். இப்போதாம ஆண்டவருடைய கரம் அவரிடத்துல செயல்படவே ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் யோசேப்புடைய வாழ்க்கையில் எல்லாம் ஒரு கனவாகவும் கற்பனையாகவும் தான் காணப்பட்டிருந்தது. என்னைக்கு ஒரு அடிமையாக விற்கப்படுகிறாரோ, எகிப்தில் போர்த்திபார் இடத்துல விற்கப்படுறாரு, அந்த இடத்துல அவர் போய் அவர் சில நாட்கள் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை வருகிறது. நமக்கு தெரியும், போர்த்திபாருடைய மனைவி அவரை தவறான எண்ணத்தோடு பார்த்து தவறான செயலுக்கு அழைக்கும்போது ஆண்டவரோடு அவருக்கு இருந்த அந்த உண்மை, தேவனோடு இருந்த அந்த உண்மை அவருக்கு நிலையாக நிற்கிறது. அப்போ அவருக்கு ஒரு 21 வயது இருக்கலாம் என்று மதிப்பிடுறாங்க. இப்போ அவர் என்ன செஞ்சிடுறாங்க? சிறைச்சாலையில் போட்டுடுறாங்க. இந்த சிறைச்சாலையில் அவர் இருக்கிற வருடங்கள் கிட்டத்தட்ட அவர் ஒரு 30, 31, 32 இந்த வயது வரைக்கும் அவர் சிறைச்சாலையில் இருந்திருக்கக்கூடும் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போதும் தேவனே கூட இருந்த உறவில் அவர் வலுப்பட்டு கொண்டே இருந்தார். ஆனால் பாருங்கள், ஒரு 30 நடுத்தரம் 35, 36 இந்த வயது இருக்கும்போது அவர் எகிப்து தேசத்தில் ஒரு 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 பிரைம் மினிஸ்டராக அவர் ஒரு பெரிய அதிகாரியாக மாறிவிடுகிறார். அந்த இடத்துல தான் அவர் முழு குடும்பத்தையும் ஆதரிக்கிறார். இந்த சரித்திரம் நமக்கு தெரியும், உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அப்போது அவருக்கு இதெல்லாம் குடும்பமே அங்கே வருகிறது, தகப்பனை பார்க்குறாரு, குடும்பத்தை போஷிக்கிறார், எல்லாம் நடந்து அவர் மரிக்கும் தருவாயில் அவர் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் கேட்குறாரு. என்னன்னா, என்னுடைய எலும்பெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு நீங்கள் போவீங்க. இப்போ நீங்கள் இருக்கிறது எகிப்து, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு நீங்கள் போகும்போது அந்த எலும்புகளை எடுத்துகிட்டு போங்கன்றார். இதில் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் என்னன்னா, 17 வயசுலவா அவர் இஸ்ரவேல் நாட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட
பண்ணப்பட்ட இடத்தை விட்டு வெளியே வந்துடுறாரு. எத்தனை வருடம், 17 வயதிலிருந்து அவர் மரிக்கும் வரைக்கும் அங்கே தான் இருக்கிறாரு. ஆனால் திரும்பி தான் இஸ்ரேல் நாட்டுக்கு போகணும் அப்படின்றது அவங்க அப்பா இறந்து அவருடைய தந்தையாரை புதைக்க போகிற வரைக்கும் நடுவில் இவர் தேவனுடைய செயலுக்கு, தேவனுடைய தீர்மானத்துக்கு இடையில் இவர் தன் சுய சித்தத்தை கொண்டு வரல. ஆனால் அவர் மனசில் எவ்வளோ ஆசை இருந்தால் மரிக்கும்போது அவர் கேட்டுக்கிற ஒரே ரிக்வெஸ்ட் அதுதான். அப்போ என்ன நடக்குது? இவர் மரித்த பிற்பாடு இவரிடத்தில் வந்த இவருடைய குடும்பம் 70 பேர். நம்ம படிக்கிறோம் யாத்திராகமம் முதல் அதிகாரத்தில். 400 வருஷங்களுக்கு பிற்பாடு அது மல்டிப்ளை ஆயிடுது. பெரிய கூட்டமாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். கணக்கின்படி 3 to 3.5 மில்லியன் மக்களாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். இப்படி 400 வருஷம் கடந்து போன பிற்பாடு இவர் சொன்ன இவருடைய எலும்புகளை யார் அதை நிறைவேற்றுகிறார்னா மோசஸ் நிறைவேற்றுகிறார். இதை நம்ம எங்கே படிக்கிறோன்னா எக்ஸடஸ் யாத்திராகமும் 13வது அதிகாரம் 19வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா மோசஸ் என்ன செய்கிறாரு? யோசேப்புடைய எலும்புகளை எடுத்துட்டு அந்த எகிப்து தேசத்தை விட்டு ஜனங்க புறப்படும்போது மோசே வந்து யோசேப்புடைய எலும்புகளை எடுத்தாங்கன்னு பார்க்குறோமா? நம்ம இறந்து 10 வருஷம் ஆனாலே இல்லை, ஒரு 10 வருஷம் இங்கே 5 வருஷத்துக்கு அப்புறமே நம்மளுடைய உடைமைகளை எல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விடுகிறது. எவ்வளோதான் நமக்கு விருப்பமானவர்களாக இருந்தாலும் மனதில் அவங்கள குறித்து நினைக்கலாம். ஆனால் அவங்க உடைமைகள் எதையுமே நம்ம வைத்து கொள்வதில்லை. ஒருவேளை 1-2 வைக்கலாம். ஆனால் 400 வருஷம் எத்தனை ஜெனரேஷன் வந்திருக்கோம் பாருங்கள். இத்தனை ஜெனரேஷன் வந்த பிற்பாடும் எவ்வளவு தூரத்துக்கு அவங்க ஞாபகம் வைத்து அந்த எலும்புகளை எடுத்துக்கொண்டு யார் போகிறா? மோசே போகிறார். ஆனால் நமக்கு தெரியும் மோசே வந்து அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல பிரவேசிக்கவில்லை. ஆனால் மோசே என்ன செய்கிறாரு? யாத்திராகமம் 24:32 அந்த எலும்புகளை யோசுவாவிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். எவ்வளவு ஆச்சரியம்! ஆண்டவர் ஒரு காரியத்தை விசுவாசத்தோடு நீ செயல்படுத்தி இருப்பாய் என்றால் நாம் அதற்கு பிற்பாடு எத்தனை ஜெனரேஷன், எத்தனை சந்ததிகள் வந்தாலும் தேவன் அந்த விசுவாசத்தினால் நீ சொல்லிலே செயல்பட்டார் அல்லவா? யோசேப்பு தன்னுடைய வார்த்தையினால் அவர் வந்து விசுவாசத்தை சொன்னார் அல்லவா? அந்த விசுவாசமானது நிறைவேறுகிறது. எங்கே? யாத்திராகமம் 24:32 ஷெக்கேம் என்ற இடத்துல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இஸ்ரவேல் நாட்டில் அந்த யோசுவா அவருடைய எலும்புகளை புதைத்தார்னு பார்க்குறோம். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இந்த எலும்பை கொண்டு போய் புதைக்க சொல்கிறாரு, இதில் என்ன இருக்குது? எலும்பு அவர் தான் இறந்துட்டாரேன்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் வேதாகமத்தில் வந்து அநேக காரியங்கள் வந்துமா ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா டைப்பாலஜின்னு சொல்லுவாங்க, சிம்பாலிக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு உருவகமாக ஆழ்ந்த ஒரு சத்தியத்தை எடுத்து காட்டுகிறதாய் இருக்கிறது. அப்போ எகிப்து என்று சொல்லும்போது எகிப்து ஆனது வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது உலகத்தை குறிக்கிறது, பாவத்தை குறிக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் என்று சொல்லும்போது அது பரலோகத்தை குறிக்கிறது, பரிசுத்தமான பாவமில்லாத ஸ்தலத்தை குறிக்கிறது. இட் இஸ் ஒன்லி எ டைப்பாலஜி, ஒரு உருவகம், ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜ். அதனால் என்னுடைய எலும்புகள் இது எங்கே இருக்க வேண்டாம்? உலகத்தினும் பாவத்திலும் அது இருக்க வேண்டாம். என்னுடைய எலும்புகள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஸ்தலத்தில் இருக்க வேண்டும் என்பதை இது ஒரு மறைமுகமாக ஆவிக்குரிய கருத்தை குறிக்கிறது. காரணம் என்னென்னா, மோசே என்ன செய்கிறார்னா, மோசையை நம்ம நினைக்கும்போது அவர் திரு சட்டத்திற்கு அவர் மூலமாக திரு சட்டம் வந்தது. ஆனால் யோசுவாவை யோசிக்கும்போது யோசுவா என்ற பெயருக்கு அர்த்தம் என்னன்னா லார்ட் இஸ் சால்வேஷன். ஸோ யோசுவா கிறிஸ்துவுக்கு ஒரு
உருவகமாக பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிறார். ஹீ இஸ் அ டைப்பாலஜி ஆஃப் கிரைஸ்ட். யார்? ஜாஷுவா. அதனால தான் ஒருவேளை மோசே நியாயப்பிரமாணத்திற்கு உரியவராயிருந்த மோசே எலும்புகளை எடுத்து சென்றாலும் யோசுவா தான் கிரைஸ்ட் பரலோகத்திற்குள்ளாக யோசுவா தான் பிரவேசிக்கிறார். பரலோகத்தை குறிப்பிடுகிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இஸ்ரேல் நாட்டில் யோசுவா பிரவேசிக்கிறார். அதனால் அவர் மூலமாக இவருடைய எலும்புகள் அங்கு புதைக்கப்படுகிறது. எவ்வளோ அருமையான சத்தியம் பார்த்தீங்களா? அப்போ யோசுவாவின் மூலமாக இது என்ன செய்யப்படுகிறது? நிறைவேற்றப்படுகிறது. அப்போ இவர் செய்த இவருடைய விசுவாசம் என்ன? யோசேப்புடைய விசுவாசம் என்னன்னு பார்த்தீங்களா? அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் வருங்காலம் எதிர்காலத்தை குறித்து யோசித்து எதிர்காலத்தை குறித்த வார்த்தைகளை பேசுகிறார். அதனால் அவர் பேசின அந்த விசுவாச வார்த்தைகள் மூலமாக அவர் விசுவாச பட்டியலிலே இந்த இடத்துல இடம்பெறுகிறார். அதனால் இந்த நம்ம கடந்த வாரத்தில் படிக்க நேரம் இல்லாத இருந்த இந்த யோசிப்பில் இத்தனை சத்தியங்கள் அடங்கியிருக்குது. அப்போனா யோசிப்பு 400 வருடங்களுக்கு முன்பாக பேசின விசுவாச வார்த்தைகள் நிறைவேறும் என்றால் இன்று நீயும் நானும் பலவிதமான சோதனைகளை சந்தித்து கொண்டிருந்தாலும் நாம் விசுவாச வார்த்தைகளை பேசுவோம் என்றால் சூழ்நிலை 400 வருஷம் அடுத்தடுத்து ஜெனரேஷன் சந்ததி யார் யார் வராங்க, அது எப்படி நடக்குமோ, சாதாரணமாக நடக்கக்கூடாத காரியம். ஆனாலும் எப்படி புறப்பட்டார் மோசே அங்கே இஸ்ரவேல் மக்களை 10 வாதிகளுக்கு பிற்பாடு புறப்படும் போது எவ்வளோ அவசரமாக புறப்படுகிறார். அந்த அவசரத்தின் மத்தியிலும் யோசேப்பின் எலும்புகள் எடுக்கப்படுகிறது. காரணம் என்ன? யோசேப்புடைய விசுவாச வார்த்தைகள். அவர் வாழ்கிற காலத்தில் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை தன் ஆவிக்குரிய கண்களிலே பார்த்து அதை தன்னுடைய வார்த்தையாக செயலிலே காட்டினார். அதனால தான் நாம் யோசுவா மூலமாக அந்த எலும்புகள் என்ன செய்யப்படுகிறது? மோசே இருக்கும்போது யோசுவா கையில் அதை கொடுத்து அடுத்தது யோசுவா உள்ள பிரவேசித்து அந்த எலும்புகளை புதைக்கிறார். அருமையான காரியம் இல்லையா? அதனால் எந்த சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தாலும் அன்பானவர்களே, விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். விசுவாசத்தை நம் ஆவிக்குரிய கண்களிலே பார்க்க வேண்டும். விசுவாச வார்த்தைகளை நம்முடைய வாயிலே நாம் பேச ஆரம்பிக்க வேண்டும். விசுவாசத்தை செயலிலே காட்ட வேண்டும். ஜெபத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பியுங்கள். விசுவாச வார்த்தைகளை வாழ்க்கையிலே பேச ஆரம்பியுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய சூழ்நிலையில் உலகத்தில் எத்தனையோ ஜெனரேஷன் கடந்து போன பிற்பாடும் யோசேப்பு எதை பேசினாரோ அது நிறைவேறியது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியே நடக்கும். அடுத்ததாக 23வது வசனத்துக்கு நம்ம வரும்போது இங்கே நம்ம யாரை பார்க்குறோம்? 23வது வசனத்தில் மோசேயுடைய பெற்றோர்களை பார்க்குறோம். இந்த மோசேயுடைய பெற்றோர்களை நம்ம பார்க்கும்போது 23வது வசனத்தை திறந்து வைத்து கொள்ளுங்கள். 23வது வசனத்தில் மோசே பிறக்கும்போது குழந்தை அழகாய் இருப்பதை கண்டு அவருடைய பெற்றோர் அரசனுடைய ஆணைக்கு அஞ்சாது 3 மாதம் அவரை ஒழித்து வைத்திருந்தும் நம்பிக்கையினால்தான். அப்போனா இந்த இடத்துல ஒரே ஒரு வசனம்தான், இது 2 பேரை பற்றி பேசுது. அப்போது 8வது நபரும் 9வது நபருன்னு நீங்கள் இங்கே உங்கள் பட்டியலில் வைத்து கொள்ளலாம். 23வது வசனம் மோசேயின் பெற்றோர். இப்போ மோசேயின் பெற்றோர் இங்கே சொல்கிறனால 2 பேருன்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த பெற்றோருடைய பெயர் இந்த இடத்துல குறிப்பிடப்படவில்லை. ஆனால் வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம் 2 இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்குது. ஒன்று யாத்ராகமம் 6வது அதிகாரம் 20வது வசனத்தில் மோசேயுடைய தந்தை அம்ரோன் என்றும் அவருடைய தாயார் யாக்கபேத் என்றும் அவருடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்ராகமம் அதே இதில் 26வது அதிகாரத்தில்
யாத்ராகமம் இல்லை, மன்னிக்கவும், எண்ணாகமத்தில் 26வது அதிகாரம் 59வது வசனம். இரண்டாவது முறையாக யாருடைய பெயர் குறிப்பிடப்படுகிறது? மோசேயினுடைய பெற்றோர். எண்ணாகமம் 26:59லேயும் மோசேயினுடைய தகப்பனார் பெயர் அம்ரோன் என்றும் மோசேயினுடைய தாயார் பெயர் யாக்கபத் என்றும் குறிப்பிடப்படுகிறது. அப்போது இவங்க 2 பேரும் விசுவாச பட்டியலில் இடம்பெறுகிறார்கள். இப்போது நீங்கள் யாத்ராகமம் 6:20 பார்த்தீங்கன்னா, அம்ரோன் என்ன செய்கிறாரு? தன் தகப்பனுடைய சகோதரியை திருமணம் செய்து கொள்ளுகிறார். இது கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும். தகப்பனுடைய சகோதரி. அப்போது அவர் திருமணம் செய்து கொள்ளுவதற்குடைய அந்த தாயார், மோசேயுடைய தாயாருடைய பெயர் மிக மிக எபிரேய பாஷையில் மிக முக்கியமான ஒரு பெயராக இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இவங்க தான் முதல் ஒரு பெண்மணி தேவனுடைய பெயரை தன்னுடைய பெயரின் முதல் பகுதியாக அமைத்து கொண்டிருக்கிறவர்கள். அப்போ மோசேயுடைய தாயார் எவ்வளவு முக்கியமானவங்க பார்த்தீங்களா? அவங்க பேர் யாக்கபெத். இப்போ யா என்று சொல்லுவது யாவே, தேவனை. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிற தேவனுடைய பெயரை அவர்களுடைய இந்த அம்மாவுடைய பெயரில் முதல் பகுதி இருக்கிறது. இரண்டாவது பகுதி ஹாக்கபெத் என்று சொல்லுவது மகிமையை குறிக்கிறது. யா என்பதை நாம் சொல்லிவிட்டோம். கபெத் என்பது அவர் மகிமை என்ற அர்த்தத்தை கொடுப்பதாய் இருக்கிறது. அப்படின்னா இதை 2ஐயும் இணைத்து நீங்கள் பார்ப்பீங்கன்னா, ஹர் க்ளோரி இஸ் காட், அவர்களுடைய மகிமை தேவன். அப்போது மோசேயினுடைய தாயாருடைய பெயர் என்ன? அவர்களுடைய மகிமை தேவன் என்பது. அப்போ இவர்கள் எப்படி விசுவாச பட்டியலில் இடம்பெற்றார்கள்? இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பார்த்தோன்னா, அந்த 23வது வசனத்தில் மோசே பிறந்தபோது ஒரு கட்டளை வருகிறது. என்ன கட்டளை? இந்த ஸ்லேவில் இருந்த ஸ்லேவ் பாப்புலேஷன் எல்லாம் என்ன ஆகுது? அடிமையுடைய ஜனத்தொகை அதிகமாக போய்விடுகிறது. இப்படி அதிகரித்து வரும்போது அப்பொழுது இருந்த ராஜா பயப்படுறாரு. நம்முடைய அடிமையுடைய பாப்புலேஷன் ஜனத்தொகை இவ்வளவு பெருகி போயிடுச்சுன்னா, 3.5 மில்லியனாக பெருகும்போது நம்ம என்ன செய்யலாம்? நமக்கு எதிராக இவங்க மாறிடுவாங்க. இவங்க எப்படி இருக்கிறாங்க? பெருகிட்டும் இருக்கிறாங்க, பலசாலிகளாகவும் இருக்கிறாங்கன்ட்டு என்ன செய்கிறாரு? அவர்களை கொல்லுவதற்கு கட்டளை கொடுக்கிறார். எக்ஸடஸ் யாத்ராகமம் 1:17 இந்த கட்டளை வந்த பிற்பாடு அந்த மிட்வைஃப்ஸ் என்ன செய்கிறாங்க? ஆண்டவருக்கு பயந்ததுனால அவருடைய கட்டளையெல்லாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க. இந்த பயங்கரமான நேரத்தில் ஏன் நீங்கள் கீழ்ப்படியலைன்னு அவர்களை கூப்பிட்டு விசாரித்து கொண்டிருக்கிறார். ராஜா சொல்லுவது தான் கடைசியான காரியம், அதுதான் கட்டளை. அதுக்கு விரோதமாக இருப்பவங்க என்ன செய்வாங்க? மறிக்க வேண்டும். இப்படி இருக்கிற இந்த கொடூரமான சமயத்தில் எபிரேய ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்ற அரசனுடைய கட்டளை இருக்கும்போது இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க? மோசேயினுடைய தகப்பனாகிய அம்ரானும் மோசேயினுடைய தாய் ஹர் க்ளோரி இஸ் காட், தேவனுடைய மகிமையே அவருடைய மகிமையாய் இருக்கிறது. யாருடைய மகிமை? யாக்கபெத் அவர்களுடைய மகிமையாக இருக்கிறது என்று தேவனுடைய பெயரையே தன்னுடைய தன்னுடைய பெயரின் முதல் பகுதியாக அவர்கள் வைத்து கொண்டிருந்த இந்த அம்மா 2 பேரும் என்ன செய்கிறாங்க? உலகத்தில் இருக்கிற ராஜாவின் கட்டளைக்கு நான் கீழ்ப்படியதை காட்டிலும் தெய்வீக ராஜா, ஹெவன்லி கிங், அவருக்கு கீழ்ப்படியது தான் முக்கியம் என்று அவங்க இருவரும் ஒரு செயல்படுறாங்க. என்ன செயல்படுறாங்க? உலகத்தில் இருக்கிற ராஜாவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற பயம் இருக்கிறது. அந்த பயத்தை நான் பரலோக ராஜாவுக்கு கீழ்ப்படிவேன் என்ற விசுவாசத்தினால் மேற்கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இவங்க என்ன செய்கிறாங்கன்னா பயத்தை விசுவாசத்தினால் மேற்கொள்ளுகிறார்கள். அன்பானவர்களே, அதனால தான் இன்னைக்கு இவங்க எதில் இடம் பெற்றிருக்கிறாங்கன்னா விசுவாச
பட்டியலில் இடம் பெற்றிருக்கிறார்கள். விசுவாச பட்டியலில் இடம் பெறுவதற்கு இவர்கள் செய்த அந்த 23 ஒரே வசனத்தில் இவங்க செய்த காரியம் என்ன? உலகத்தில் நடக்கிற காரியங்களுக்கு பயப்படுவதை காட்டிலும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை வைத்து விசுவாசத்தோடு ஜெபிப்பேன். பயத்தை விசுவாசத்தினால் மேற்கொண்டார்கள். நீங்களும் நானும் இன்னைக்கு விசுவாசத்தை மேற்கொள்ள இவங்க 2 பேரும் நமக்கு கற்றுக் கொடுப்பது 23வது வசனத்தில் என்ன? ஏன்னா மோசையை பார்க்கும்போது அழகுள்ளவர் நீங்கள் போட்டிருக்குது. ஆனால் நீங்கள் ஆழ்ந்த அந்த மொழியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய நோக்கம் இவரில் இருக்கிறது என்பதை கண்டு அவங்க என்ன செய்கிறாங்க? அவரை 3 மாதம் வளர்க்குறாங்க. எவ்வளவு காரியம் நான் விசுவாசத்தினால் செயல்பட முடியுமோ அவ்வளவை நான் செய்துவிட்டு மீதியை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுவேன். அப்படி என்றால் முதலிலே விசுவாச கண்ணிலே அதை பார்த்து விசுவாச கண்ணிலே பயத்திற்கு மேலாக விசுவாசத்தை கொண்டு வந்து நான் என்ன செயல்பட்டு என்னால் செயல்பட முடிந்ததற்கு பிற்பாடு அதை அப்படியே என்ன செய்கிறாங்க? நாணல் பெட்டியை செஞ்சு அதில் கீழ் பூசி அதை என்ன செய்கிறாங்க? அந்த நதியில் போட்டுடுறாங்க. அதற்கு பிற்பாடு நடந்ததெல்லாம் தேவனுடைய செயல். டூ யுவர் பெஸ்ட் with action of faith and leave the rest with God. அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பது. விசுவாசத்திலே பயத்தை மேற்கொண்டு நான் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை எல்லாம் நான் செய்து உலகத்திற்காக அல்ல, உலகத்தின் கட்டளைக்காக அல்ல, உலகத்தின் ராஜாவுக்கு அல்ல, பரலோக ராஜாவுக்கு நான் கீழ்ப்படிவேன். உலகத்தின் ராஜாவுக்கு பயப்படுவதை காட்டிலும் விசுவாசத்தினால் பரலோக ராஜாவுக்கு கீழ்ப்படிவேன் என்ற அந்த வாக்கு தத்தத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி உங்கள் வாழ்க்கையில் தேவன் எந்த சவால்களை கொடுத்திருக்கிறாரோ அதை மேற்கொள்ளுவோமாக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, அப்பா பிதாவே, நாங்கள் இந்த யோசேப்பின் எலும்புகளை குறித்து பார்க்கும்போது அவர் வாழ்ந்த காலத்திலேயே ஆண்டவரே வருங்காலத்தை குறித்து எதிர்நோக்கி பரலோகத்திற்கு அடுத்த காரியங்களை அவர் பார்த்து அதையே பேசினார் அல்லவா ஆண்டவரே. அப்பா, மோசேயின் பெற்றோர்களை நாங்கள் பார்க்கும்போது உம்முடைய பெயரையே தன்னுடைய பெயரின் முதல் பகுதியாக வைத்து கொண்டிருந்த மோசேயின் தாயாரும் சரி அவர் தகப்பனாரும் சரி இருவரும் ஆண்டவரே அவர்கள் மோசேயின் வாழ்க்கையில் பெரிய நோக்கம் இருக்கிறது என்று அறிந்து பரலோக ராஜாவுக்கு விசுவாசத்தினால் கீழ்ப்படியவும் பூலோக ராஜாவின் மேல் இருக்கிற பயத்தை பரலோக ராஜாவுக்கு கீழ்ப்படிவதனால் எடுத்து போடவும் விசுவாசத்தினால் எடுத்து போடவும் அவர்கள் செயல்பட்டார்கள் அல்லவா ஆண்டவரே. அதுபோல நாங்கள் செயல்பட எதெல்லாம் நாங்கள் விசுவாசத்திலே செயல்படுத்த வேண்டுமோ அதையெல்லாம் நாங்கள் செயல்படுத்த மீதி காரியத்தை மற்ற காரியத்தை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் கொடுத்து தொடர்ந்து ஜெபித்து வெற்றிக்காக காத்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. வெற்றியை நீர் எங்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பீர். அப்படியாய் கொடுத்தபடியினால் உமக்கு கோடான கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.